செங்கண் பார்வையாளர்களே வணக்கம். இன்று நான் தீவிரவாதிகள் வேரோடு அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்த வந்திருக்கிறேன். தீவிரவாதத்தால் நாட்டில் அமைதியின்மை நிலவுகிறது, நாட்டுக்கு துரோகம் செய்யப்படுகிறது, நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறது. ஆகவே இந்த தீவிரவாதத்தை ஒழித்தே தீர வேண்டும், தீவிரவாதிகளை வேருடன் அழிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இந்தியாவில் உள்ள தீவிரவாதிகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, சமூக நல சிந்தனைவாதிகள், அதாவது மனித நேயத்தையும் மக்கள் நலனையும் மனதில் வைத்து தீவிரமாக பேசுபவர்கள், எழுதுபவர்கள், ஜனநாயக முறையில் கலப்பணி செய்பவர்கள், மக்கள் மனதில் இடம்பெற்றவர்கள். இன்றைய சாக்கடை அரசியலில் மாற்றம் கொண்டு வர வாய்ப்பே இல்லாத நிலையில் ஆயுதம் ஏந்திதான் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பவர்கள் ஒரு வகை. 2வது வகையில் வருபவர்கள் எப்பொழுதுமே ஜனநாயகம் பேசுபவர்கள், சமூக நீதி பேசுபவர்கள், அரசியல் ஆன்மீகம் என்று பேசிக்கொண்டு ஜாதி மதம் கடவுள் பக்தி என்கிற போர்வையை போர்த்தி கொண்டு கோடி கோடியாக தனது பல தலைமுறைகளுக்கு கொள்ளையடித்து சேர்க்கும், மேலும் மக்களிடையே வன்மத்தை, பொருளாதார வேறுபாடுகளை விதைக்கும் போலிகள். இவர்கள் 2வது வகைகள். முதல் வகை தீவிரவாதிகளை அரசியலில், சமூக தளங்களில் அவர்களின் திறமைக்கேற்ப மக்கள் பணியாற்ற நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்துவதன் மூலம் தேசிய நீரோட்டத்தில் அவர்களை பங்கெடுக்க செய்து அவர்களால் நாடு நலமடைய செய்யலாம். இதனால் நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடையும். தனிமனித ஒழுக்கமற்ற, ஈவு இரக்கமற்ற, தன்னல, தன் குடும்ப நல, தன் சாதி நல வெறியர்களே மிக மிக கொடுமையான தீவிரவாதிகள், இரத்த உண்ணிகள் என்றே சொல்லலாம். இவர்கள் மக்களை மட்டும் சுரண்டுபவர்கள் அல்லர், நாட்டுக்கு துரோகிகளாகவும் இருப்பவர்கள். முதலில் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆட்களை, தீவிரவாதிகளை ஒழிக்க வேண்டும். இந்திய இராணுவ தலைவர் திரு பிபின் ராவத் சொல்கிறார், மற்ற தீவிரவாதிகளை ஒழிப்பதற்கு முன் அரசியல் கட்சிகளையும், தீவிரவாத அரசியல் கட்சிகளையும், அரசியல் தலைவர்களையும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவரின் கருத்துப்படி, என்னுடைய கருத்தின்படி, இந்த 2வது வகை தீவிரவாதிகள் அக்மார்க் தீவிரவாதிகள். இவர்களை அழிப்பதன் மூலம் முதல் வகை தீவிரவாதிகள், அதாவது சமூக நல சிந்தனவாதிகள், 2வது வகை கொடூர தீவிரவாதிகளை நீக்கி நாட்டை, பொருளாதாரத்தை செழுமையடைய செய்வார்கள் என்பதில் ஐயமில்லை. நாட்டில் வன்மமற்ற சாதி மதம் இருக்கும், சமச்சீர் பொருளாதாரம் கோலோச்சும். பார்வையாளர்களே, ஆனால் பூனைக்கு மணி கட்டுவது யார்? இந்த 2வது வகை தீவிரவாதிகளின் அயோக்கியத்தனமான சக்தி உலக நம்பர் 1 வல்லரசான அமெரிக்காவை விட பல ஆயிரம் மடங்கு அதிகம். பார்க்கலாம்.
ரஷ்யாவுக்கு கிடைத்த விளாடிமிர் புட்டின் போல, ஜெர்மனிக்கு கிடைத்த ஹிட்லர் போல, புர்கினோ பாசோ நாட்டுக்கு கிடைத்த இப்ராஹிம் ட்ராரே போல ஒருவன் இந்தியாவில் இல்லாமலா போவான் அல்லது பிறக்காமல் போவானா? இத்துடன் எனது பேச்சை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.